குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டஃப்டு வெஜிடபிள் பன்னீர் ஊத்தப்பம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தவா காஞ்சிருச்சு, அடுப்புல கிரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊத்தி இப்போ ஊத்தப்பம் ஊத்திக்கலாம். லைட்டா ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சிருந்த கேப்சிகம் போட்டுக்கலாம். பொடிசா நறுக்கி வச்சிருந்த பன்னீர் போட்டுக்கலாம். அப்புறம் துருவி வச்சிருந்த சீஸ் போட்டுக்கலாம். லைட்டா பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். அரிகனோ கொஞ்சம் போட்டுக்கலாம். பெரிய பெரிய மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டா தூவி விடுங்க. அப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து மேலே ஊற்றி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்க்கலாம். இதை லைட்டாக திருப்பி விட்டுறலாம். இப்போ பாருங்க, சூப்பராக நம்மளுடைய ஸ்டஃப்டு வெஜிடபிள் பன்னீர் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். ஸ்டஃப்டு ஊத்தப்பத்தோட சூடா கல் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இதோட தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கிரீன் சட்னியோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதோட சூடா சாம்பார் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பாருங்க. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.